3 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருக்க? ஏம்மா என்ன ஆயிடுச்சு? எதனா வந்து மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கா? என்ன சுத்த போலாமா? எது? அக்கா நான் இனிமே காலேஜ் போலக்கா. காலேஜ் போலியா? அப்ப எதுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிரு? உனக்கு வந்து அம்மா வந்து சம்பளம் என்ன ஓசில மரத்துல காய்க்குதா காசு உனக்கு? படிக்கிறதுக்கு வந்து சொன்னா என்ன பொறுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க நீ? என்னால போக முடியாது காலேஜ்க்கு. மாமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ வேணா டிவோர்ஸ் வாங்கிட்டு போ. என்னது டிவோர்ஸ் வாங்கிட்டு போவா? என்ன பேசுறா இவ? தெரியல என்ன. மாமா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மாமா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என் வாட்ச் வச்சிருந்தேனே இங்க தெரியலையே. அசு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வரியா இல்ல ஜூஸ் எதனா வாங்கிட்டு வரியா வரும்போது? இப்போ ஜூஸ் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. என் வாட்ச் எங்க? ஏன் அடிக்கிற வெயிலுக்கு ஹீட் ஆயிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் மூஞ்சிலாம் பொறியா வந்துட்டு இருக்கு. நான் ஒரு இடத்துல வைக்கிற பொருள் காணோம். அது ஒரு இடத்துல வச்சாதான் ஒரு இடத்துல இருக்கும். வெறுப்பேத்தினா இருக்கா நீ? 3000 ரூபாய் வாட்ச். 3000 ரூபாய் வாட்ச்னா அது உனக்கு தான் தெரியணும், எனக்கா தெரிய வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல வச்சாதான் இருக்கும். சரி வாயை மூடிக்கோ. வாயை மூடிக்கோ, நான் தேடிக்கிறேன். நீ வாயை மூடிக்கோ. ரொம்ப பேசாத என்ன? கம்முனே காத்தினே இருக்க. ஏய் நீ என்னடி 3 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருக்க? என்னால காலேஜ்ல இருக்கவே முடியலக்கா. ஏன் இருக்கு? உடம்பு கிடும் சரியில்லையா என்ன? என்னாச்சு? அம்மா என்னால காலேஜ்ல ஸ்டடில கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல மாமா. என்ன வாட்ச் தெரியலையா? வந்தோனே ஈனில்ச்சுன்னு வந்துட்டப்போ ஏதோ ஆயிட்டு இருக்கா. இப்ப தெரியலையா 3000 ரூபாய் வாட்ச் உனக்கு? அப்புறமா கூட தேடி கொடுத்துருவாவ. எனக்கு தெரியாது, என் தங்கச்சி கேப்ப வந்துருவா. உன்ன சொல்லுடி என்னடி உனக்கு? என்னால காலேஜ்ல படிக்கவே முடியலக்கா. படிக்க முடியல? ஏன் உடம்பு கிடும் சரியில்லையா? என்ன வீட்டுக்கு கிட்ட போயிட்டு வரியா? அதெல்லாம் இல்லக்கா. காமிச்ச இடத்துல இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க. என்ன நீ காலேஜ் போனியா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்க சுத்திட்டு அப்படியே வந்துட்டியா? காலேஜ்ல படிக்கவே தோண மாட்டேங்குது. ஒரே நிலைமை. என்ன ஆயிடுச்சு? எதனா வந்து மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கா? என்ன சுத்த போலாமா? எது? போலாம் மாமா. வேற ஒருத்தவங்க படிப்பாங்க தெரியுமா? நீ வாயை மூடு. அவ வந்தது படிச்சதுக்கு. நீ என்ன அவளை கூட்டி சுத்தத்துக்கு எங்க அம்மா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. காசு கட்டி அவளை இது பண்ணிருக்காங்க அவங்க சுத்தத்துக்கு. அவளை நீயே கெடுத்துக்க போற. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி போய் வாட்ச் தேடி நல்ல கிளம்பு. எதுக்கு வர நீ? படிக்கிற பொண்ணை போயிட்டு சுத்த போலாமான்னு கேக்குற பேரு இதுவா? நீ படிச்சவனா? நான் 7வது பாஸ்னே. நீ எதுக்கு பாதியில வந்த காலேஜ்ல இருந்து? அத ஃபர்ஸ்ட் பேர் சொல்லு. நீ அதான் சொல்றேன், என்னால கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஸ்டடி என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல? அது என்ன பொம்பளை பொண்ணுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல? நீ எப்படி சொல்லுவே? நீ ஒரு காலேஜ் போய் உட அது படிக்க முடியலனா உனக்கு என்னமா கான்சன்ட்ரேஷன் இருக்கு? நீயே 12th ஃபெயில் போ. என் தங்கச்சி ரிப்பீட் எழுதிட்டு பேசிட்டு இருக்க போ. சர்டிபிகேட்ல பாஸ். அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இங்க காலேஜ் படிக்க முடியலன்னு கேட்டிட்டு இருந்தா என்ன நல்ல வந்து பேசிட்டு இருக்க போ. Hi guys, நம்ம நாகை 360 மென்ஸ் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட அப்ப ஆனுவல் டேவா இப்ப நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம். டோட்டலா பெர்மனன்ட் ஆஃபர் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவல்ல போட்டுருக்கோம். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்ஸ் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு இது முடியலனா என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேளு. அது என் தங்கச்சி. உன் தங்கச்சி? அது என் தங்கச்சி தானே. போ மூடிட்டு வாட்ச்ங்க ஃபர்ஸ்ட். நான் தெரிக்கிறேன். கேளு நான் உட்காருங்க. மூடிட்டு இங்கே உட்காரு. அக்கா நான் இனிமே காலேஜ் போலக்கா. காலேஜ் போலியா? அப்ப எதுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிரு? உனக்கு வந்து அம்மா வந்து சம்பளம் என்ன ஓசில மரத்துல காய்க்குதா காசு உனக்கு? என்ன டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்? என்ன பேசிட்டு இருக்கா இவ? என்னதான் பேச வேணா நான் வாயை மூடி வச்சிருக்கேன். கேளியா? அதெல்லாம் நல்ல விஷயம் கேட்காது, கெட்ட விஷயம். ஊர் சுத்த போலாமா? அப்ப டாஷ் சுத்த போலாமா? திவா தள்ளு. நின்னுட்டு கேட்டா கூட கேட்கலாம். கேளு. அப்படிலாம் கேட்டா நீயே கேட்டுக்கோ போ. நான் என்னன்னு கேட்கேன். தள்ளு ஒரு நிமிஷம். நீ கேட்கவே வேணாம். வந்து இங்க உட்காருங்க. இங்க உட்காரு. தள்ளி போ. தள்ளி உட்காரு. அவன நீ வாடா நைட் வெச்சிக்கிறேன் உன்னை. உட்காரு. என்னம்மா இது? சொல்லுமா என்னம்மா? அம்மா எனக்கு காலேஜ் சொல்லுமா என்னம்மா? சுத்தமா பிடிக்கலமா. கையெடு. டேய் எதுக்கு அவர் அடிக்குற நீ? கையெடு. இங்க தான் வச்சிருக்கேன் கைய. எடு. பொம்பளை பொண்ணு உட்கார்ந்து கை போட்டு உட்கார. டேய் இங்க தான் வச்சிருக்கேன் கைய. நீ ஏதோ இப்படி போட்ட மாதிரி பேசுற. அப்படி கூட போடுறியா நீ? போடு அடிக்குற. வீட்டு நினைப்பாவே இருக்கு காலேஜ் போ. ஏய் அவளுக்கு இங்க மாமா அக்காலாம் இருக்காங்கல, வீட்டு நினைப்பா இருக்கா. காலேஜ் போக முடியலையா? டேய் அப்ப காலேஜ் போகணும் விட்டுருமா. விட்டுருமா. உன்ன மாதிரி வீணு கெட்டு நாசனமா போமா. டேய் சிக் போ. ஏஞ்சி போய் வந்து உட்காரு. ஒரு பொம்பளை பொண்ணுக்கு என்ன பரிவு சொல்றாங்க? 2 நாள் இருக்கட்டும் வீட்ல. 2 நாள் இருக்கட்டும். நீ வந்தது இங்க படிக்கிறதுக்கு. உனக்கு படிக்க முடியலையா? ஞாபகம் இருக்க. கிளம்பு. நீ எடுத்துட்டு கிளம்பு நீ வீட்டுக்கு. அவர் என்ன அவங்க வீட்ல இருந்துட்டு வருவா. உனக்கு என்ன? எங்க அம்மா பாத்துக்கு யாரு இருக்காங்க?
ஏய் இங்கதானே நீ வந்துருவேன். வாயை மூடு. அவ படிக்கிறதுக்கு மட்டும் தான் இங்க வந்திருக்கா. இங்க வந்து குடும்பத்துக்கு வரல அவ. புரியுதா? மாமா நான் என்ன சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு அப்பாக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கு. வாங்க பேசு. நீ வாயை பேச வராது அவனுக்கு. குழந்தை பாவம் சின்ன கையை எடுறா ஃபர்ஸ்ட். பொம்பளை பொண்ணு மேல கை வைக்கிறது உனக்கு என்ன யார் ஏய். கத்து கொடுத்தா உனக்கு? ஏன் மச்சி நிச்சி நான் கை வைப்பேன். ஏந்திரி நீ ஃபர்ஸ்ட் வந்து தூக்கு. ஏந்திரி. போ. ஏய் ஏன் மாமா அடிக்கிற? சும்மா சும்மா ஏய் நீ உட்காரு. நெக்ஸ்ட் பார் பலால வச்சு உட்காரு கீழ. நீ பொத்திட்டு உட்கார்ற. ஏய் மாமா மாமான்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்க. ஒரு அறிவு இல்ல உனக்கு? படிக்கிறதுக்கு வந்து சொன்னா என்ன பொறுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க நீ? என்னால போக முடியாது காலேஜ்க்கு. மாமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மாமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போ. என்னது டிவோர்ஸ் ஆயிட்டு போவா? என்ன பேசுறா இவ? தெரியல என்ன. மாமா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மாமா. மாமா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் மாமா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் விடுவேன். ஏய் உனக்கு புடிச்சேன்னு நினைச்சுக்கோ. என்ன பேச்சு பேசுற நீ? ஓகேவா இல்லையா மாமா? எனக்கு ஓகேதாம்மா. எனக்கு ஓகேதாம்மா. டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பி போ. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ஏய் இல்லடி. அந்த பொண்ணு மனசு நீ தான் கெடுக்குறிய. நீ தான் கெடுக்குறிய. அவங்க வந்து இல்லைங்க. போய் போய் மரியாதை போடா. வந்து போடா. நான் போ ஃபர்ஸ்ட் நீ போ. போ. ஏய் இங்க உட்காரு. இங்க உட்காரு. நீ டிவோர்ஸ் மாமா உங்களுக்கு நான் ஓகேவா இல்லையா மாமா? ஓகேதான் வேற. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் உன்னை வச்சு ஏய் ஒரு சின்ன பொண்ணு உனக்கு என்ன வயசு ஆகுதுடா? அவள போய் ஓகேதான் சொல்ற நீ? மனசாட்சி இல்ல என்னடா பேசுற நீ? ஏய் உன்னை வச்சு நல்லா பாத்துக்கறேன். ஏய் அது படிக்கிற பொண்ணு தானே நீ? என்ன வயசு ஆகுது உனக்கு? படிப்பு எனக்கு தேவையில்ல நான் சொல்லிட்டேன்ல. அதுதான் படிப்பு. உங்க அம்மா வந்து உனக்கு வந்து எல்லாமே உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையை கெடுத்துக்காத சொல்லிட்டேன். என்கிட்ட கையில வாங்கிடாத அடிய. கத்தினே இருப்பா அவ. நீங்க உட்காருங்க. ஏய் அப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணினா ஓகேவா? ஏய் என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? என்ன பேசுற நீ? ஏந்திரி. ஏய், ஏந்திரி. போனு. ஏய் அந்த இடத்துல ஏந்திரா ஃபர்ஸ்ட். அவ பக்கத்துல உட்காரடா ஏந்திரி. ஓ நான் ஏன்டா சொல்லு என்ன. அது என்ன ஏந்திரிக்க சொன்னா உனக்கு ஒரு இதுல எந்திரிக்க முடியாதா? ஒரு இதுல எந்திரிக்க முடியாதா? நீ இந்த மாதிரி வச்சிருக்க. அப்படின்னா என்ன உனக்கு? அப்படின்னா உனக்கு? ஏய் நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேட்க மாட்டேன். கத்தினே இருக்கிற. நீ சொல்றத கேட்டு கேட்டதப்ப இந்த மாதிரி வாய் வந்திருக்கு அவளுக்கு. இவ்வளவு வேற மாடர்னா Dress போட்டு இந்த மாதிரி நல்லா வச்சிருக்கேன். அவளுக்கு தெரியும் மாமா கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டாவதா மாமா பாத்துப்பாங்க. அக்கா தங்கச்சி வச்சு பாத்துப்பல்லடா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. எதுக்கு உனக்கு என்ன பாத்துக்கவே துப்பு இல்ல. இது ஃப்ரூட் வாங்கி வந்தா காரி தூண் நல்லா வச்ச பாத்துக்கற நீ. நல்லா வச்சு பாத்துக்கற. அவ ஒரு மாசம் கூட இருப்பாளா? ஏதோ நான் இருக்கறனால இருந்துட்டு போறேன். அவளா இருந்து செருப்பு கட்டி பையன கொஞ்ச நாள் போச்சுனா. மேரேஜ் பண்ணிக்கோ. நீ வேணா ஒரு மாதிரி ஏந்திரி. ஏந்திரி. செருப்பு எடுத்துட்டு வர இப்ப ஏந்திரி. சும்மா என்ன இங்க உட்கார்ந்தா அதெல்லாம் ஏந்த முடியாது போ. சும்மா ஏதோ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. ஏன் உனக்கு ஏன்டி இந்த மாதிரி மைண்ட் போகுது? ஏன்டி என்ன இப்படி சாவ அடிக்கிற நீ? ஐயோ நான் புரிஞ்சிக்கோக்கா. எனக்கு கொஞ்சம் கூட நீ புரிஞ்சிக்க மாட்டறியடி என் பேச்ச. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ படிச்ச படிப்புக்கு இங்க வந்து வேலை செய்ய போறியா? சரி நீ எதுக்கு அழுகுற இப்போ? அவன் அப்படிதான் பேசுவான். அவன் சரியான அவன் கிட்ட நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்ன நீ பண்ணுவ இங்க வந்து? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க. என்ன நீ அசால்ட்டா சொல்ற மாமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காளே அங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா? உனக்கு வேற எதுவும் பொண்ணாடி நானு? ஏய் எதுக்கு அழுற? இரு நீ ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போ. நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க போற. நான் மாமாவை கல்யாணம் பாரு, இதே மாதிரிதான் உன்னை ஒரு நாள் இந்த மாதிரி தான் நடத்துவாரு. புரியுதா? என்ன நடத்திட்டு இருக்க மாதிரி தான் உன்னை நடத்துவாரு. கொஞ்சம் தம்பி சமையலுக்கு தான் இருக்கும். பாத்துக்கோ. இப்ப சிரிப்பா தான் இருக்கும். நீ அவனுக்குன்னு ஒருத்தி வந்து உட்காந்துட்டு நினைச்சுக்கோ. அவங்க அம்மா காரி ஒருத்தி இருக்கா பாரு. அவ பண்ற கொடுமைக்கு நீ தான் இருக்கவே மாட்டேன். நான் தான் ஒருத்தி இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வேலையெல்லாம் செஞ்சு பார்த்தா பாத்துக்கோ. இதே மாதிரி தான் உன்னை பேசுவாங்க அம்மா எதுனா பேசினதுக்கு அப்புறம். மாமா யாரையும் கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுறதோட மாமா கல்யாணம் பண்ணா 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டு போயிடலாம். 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டு போயிடலாம். ஆமா. ஏய் என்ன பேசுற நீ? பலால அரிஞ்சிருவேன் சொல்லிட்டேன். என் கண்ணீர் கூட உன்னை இது பண்ணல உன்னை. ஏந்திரி. மாமா மேல ஏந்திரி. interest இருக்கு. பலால வெச்சேன்னு நினைச்சுக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? ஒரு பொண்ணு பிடிப்பியா கூட வனி. இதுக்கெல்லாம் இருக்கிற அவசியமே இதுக்கு மேல. போடா. இதுக்கு மேல நீ இங்க ஒரு நாள் இருந்த நினைச்சுக்கோ. உன் பிச்சில பிச்சி தொங்க விட்டுருவேன் கொடி கையில. போ கிளம்பு. கிளம்பு. எப்படி கொடுக்க போற?